ஹாய், நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா. ஸோ இன்றைக்கோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிஸோட ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் பற்றி தான். ஸோ உங்களுக்கு தெரியுமா பேபிஸோட ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் எப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு? ஐடியலாக பார்த்தீங்கன்னா பேபிஸோட ஃபர்ஸ்ட் டீத் மில்க் டீத், ஓகே, ஃபர்ஸ்ட் டீத் மில்க் டீத் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் 6 months to 8-9 months. ஸோ அந்த டைம் ஆஃப் எரப்ஷனில் நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப நல்லது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க பிறக்கும் போதே பல்லோடையோ இல்லை பிறந்த சில குறிப்பிட்ட நாள்களுக்குள்ள ஒரு பல்லு மாதிரி அந்த இடத்துல ஸ்டார்டிங் கீழே தான் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குறது. கீழே ஒரு பல்லு தெரியுதுன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இதனால ட்ராமா யாருக்குன்னு பார்த்தா ஃபீடிங் மதருக்கு தான். ஸோ ஒன்று பல்லு கடிச்சு பேபிக்கு அப்போ தான் சக்லிங் ரிஃப்ளெக்ஸ் வந்திருக்கும். அப்போது போய் அவங்களுக்கு சக் பண்ண தெரியாத பாயிண்டில் they'll start biting. ஸோ அப்போ அவங்களுக்கு நிப்பிள் இஷ்யூஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஐடியலாக உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து என்ன பண்ணணுன்றதை கேட்டுக்கோங்க. தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மித் மில்க் டீத் தானே, அதாவது பால் பல்லு தானே, அது தானாக விழுந்து முளைச்சிரும், அதை எதுக்கு ட்ரீட் பண்ணணும், அதுக்கு எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. பால் பல்லு நல்லா இருக்க தான் பெர்மனண்ட் பல்லும் நல்லா வரும். பால் பல்லு நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்மனண்ட் டீத்தும் இருக்கும். ஸோ ரெண்டுமே கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். நீங்கள் பால் பல்லில் நிறைய டீகேஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வரப்போகிற பெர்மனண்ட் பல்லுலேயும் அந்த ஜெர்ம்ஸோட இன்ஃபெக்ஷன் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் இன்சைட். ஏன்னா மேலே பால் பல் இப்படி இருக்குன்னா கீழே பெர்மனன்ட் பல்லோட ஜெர்ம் அதாவது ஸ்டார்டிங் பட் இங்கே இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இன்ஃபெக்ஷன் கீழே இறங்க இந்த பட்டுக்கும் அந்த இன்ஃபெக்ஷனோட ஒரு ட்ரேசஸ் பரவும். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா எரப்ஷன் ஆகிறப்போவே சம் டிஃபார்மிட்டிஸ் ஆஃப் டீத், அதோட அந்த டீத் எரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பால் பல்லுன்னு விட்டுறாதீங்க. It's a good teeth that your baby is going to have for lifelong. ஏன்னா அதனால தான் பெர்மனன்ட் டீத் தான் லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ எல்லாமே சைக்கிள். ஸோ டேக் கேர். தேங்க்யூ. பாய்.